அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாருடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டுருக்குங்க? சொல்லுங்க கமெண்ட்ஸில. நான் வந்து இப்போ ஒரு இடையில கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. எதனாலன்னா, சில சிச்சுவேஷனால என்னால படிக்க முடியல. ஆனா, புக்கே எடுக்காம இருக்க முடியாது. ஜஸ்ட்டு எந்த டைம் கிடைக்கோ அதில ஜஸ்ட்டு கொஞ்ச நேரமாவது எடுத்து ஒரு ரீடிங் விட்டுருவேன். ஏன்னா, டெய்லி நம்ம ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ட ரீட் பண்ணா தான் நம்மளுக்கு அந்த படிக்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இன்னைக்கு ஒரு நாள் படிக்காம நாளைக்கு சேர்த்து இந்த லெசனையும் படிக்கலாம்னு நெனச்சா, நம்மளுக்கு வந்து நாளைக்கும் நம்மளால படிக்க முடியாது. ஏன்னா, நம்மளுக்கு நாளைக்கு நாளைக்குங்கும்போது அது சேர்ந்துகிட்டே போகும். ஸோ, அன்னன்னைக்கு என்ன பண்ணணும்னா, கொஞ்சமாவது எடுத்து ஒரு லெசனாவது நம்ம வந்து படிக்கிறோமோ இல்லையோ, ஜஸ்ட் ஒரு ரீடிங்காவது விடணும். அது எந்த சப்ஜெக்ட் ஆனாலும் இருக்கலாம். ஆனா புக் எடுத்து நம்ம வந்து கொஞ்சம் ரீட் பண்ணணும். அப்பதான் என்ன பண்ணோம்னா, நம்மளுக்கு அந்த படிக்கிற ஒரு மைண்ட் வரும். இதே இது ஒரு நாள் விட்டுட்டோம்னா, சரி நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து தோணும். ஸோ, அதனால எல்லாரும் என்ன பண்ணணும்னா, டெய்லி கொஞ்ச நேரமாவது புக் எடுத்து ரீட் பண்ற ஹேபிட் வந்து கண்டிப்பா வரணும். அதுக்கப்புறம் என்னன்னா, படிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, ஒரு லெசன் எடுக்கிறோம்னா, அந்த லெசன்ல வந்து அந்த பாக்ஸில இருக்கிற கொஸ்டின வந்து நம்ம படிக்கணும். ஏன்னா, ஃபுல் லெசனே நம்மளால ரீட் பண்றதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா, அந்த பாக்ஸில என்னென்ன இருக்குது, என்ன கருத்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஸோ, அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு அத ரீட் பண்ணிட்டு, அத ஒரு நோட்ஸ் மாதிரி முடிஞ்சா எடுத்துக்கோங்க. அப்பலன்னா ஒரு அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா, நெக்ஸ்ட் டைம் நம்ம படிக்கும்போதோ, இத படிச்ச ஞாபகம் நம்மளுக்கு வரும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரீட் பண்ணி மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு ஞாபகம் வராது. இதே இது இன்னொரு டைம் நம்ம அத ரீட் பண்ணும்போதோ, அன்னைக்கு படிச்சோமே அப்படின்னு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது வந்து நம்ம மைண்ட்ல வந்துரும்.